ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இப்போ போடக்கூடிய ஸ்டிச் பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு நம்ம த்ரெட் தடிமனாக பெரிய சைஸாக இருந்தால் ஒரு லைனே நம்மளுக்கு போதுமானது. இது நான் யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா மெல்லிசான த்ரெட்டு தான், பைப்பிங் த்ரெட்டு. அதனால நான் டபுள் லைன் கொடுத்து இது போல் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம இந்த பீட்ஸை பயன்படுத்தி நம்ம தைக்கவே ஆரம்பிக்கணும். எப்போதும் போல் அடியில் கோல்டு கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கிராஸாக தான் நம்ம அடைக்க போகிறோம். ஓகேங்களா? நேராக அடைக்கக்கூடாது, கிராஸாக அடைக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டிச்சுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். நம்ம நூல் எந்த அளவுக்கு கிராஸாக வருதோ அந்த நூலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட்ஸ் நம்ம கோர்த்துக்கலாம். 1 2 3 அப்படி கோர்க்கிறது கிடையாது. நூல் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த நூலுக்கு தகுந்த மாதிரி கிராஸாக கோடு மாதிரி வரும் இல்லையா, அந்த கிராஸாக நூல் வருதா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸ் கோர்த்து இந்த மாதிரி அடைக்கணும். பாருங்கள், நூல் வெளியில் தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நல்லா நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த க்ளூ எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, தடிமனான நூலாக இருந்தது அப்படின்னா ஒரு லைன் போதுமானது. மெல்லிசான த்ரெட்டாக இருந்துச்சுன்னா டபுள் லைன் கொடுத்து நல்லா ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த லோடிங் ஸ்டிச் நம்ம போடணும் பீட்ஸை பயன்படுத்தி. இந்த மாதிரி பாருங்கள், அழகாக நெருக்கமாகவே நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிராஸாக குத்தணும் அப்படின்னா பக்கத்தில் நம்ம ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே இப்படி மாற்றியே நம்ம போடணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைக்கணும். இந்த பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லீவோட அவுட்லைனுக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், நெக்குக்கும் போட்டுக்கலாம், வேறு டிசைன் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச். அதனால் இதை நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி போட்டிருக்கோங்கிறத. பொறுமையாக பார்த்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது போல் அழகாக நம்ம நெருக்கமாகவே போடணும். அந்த த்ரெட் வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இந்த பீட்ஸை வச்சே பயன்படுத்தியே நம்ம அடைக்கணும். கிராஸாக வரணும். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாஸ் ஷேப் மேலேயும் கீழேயும் அந்த பாஸ் ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக தெரியணும். ஓகேங்களா? ஒரு பார்க்கும்போது ஒரு செவ்வகம் எப்படி இருக்குமோ நீளமாக, அந்த மாதிரி அழகாக அந்த பாஸ் ஷேப்பு கீழேயும் மேலேயும் சைடில் அப்படியே லைனாக அழகாக வந்திருக்கோன்னா அந்த மாதிரி பொறுமையாக நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம வந்து முக்கால்வாசி நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த த்ரெட்டு தெரியாமல் அப்படியே கிராஸாக நம்ம வந்து சுகர் பீடை பயன்படுத்தி தான் இது வந்து போடணும். மற்ற பெரிய பெரிய பீடெல்லாம் பயன்படுத்தி போடக்கூடாது. சுகர் பீடை பயன்படுத்தி தான் நம்ம வந்து போடணும். அடியில் முடிக்கும் போதுமே அழகாக நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? மேலேயும் கீழேயும் பார்க்கும்பொழுது அப்படியே செவ்வக ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக தெரியணும். அடியிலையும் மேலேயும் உருண்டையாக ஓவல் சைஸாக வராமல் அப்படியே ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடச்சிருக்கணும். இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு 2, 3 நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாசி வந்து உருகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்க நம்ம பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு தையல் போட போகிறோம். இதுக்கு ஊசியில் 4 நூலாக கோர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 நூல் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து சில்க் த்ரெட்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து போட போகிறோம். அடியிலருந்து நம்ம குத்தி எடுத்துட்டு நூலுக்கு அடியில் ஊசியை வச்சு ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றணும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா நூலில் நம்ம விரல் பகுதியை வச்சுக்கணும். நம்ம வந்து நூலில் விரல் பகுதியை வைக்காமல் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா சிக்காயிரும். ஓகேங்களா? அந்த சில்க் த்ரெட்டு எப்போதுமே நம்மளுக்கு வந்து சிக்காயிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நூலில் தான் நம்ம வந்து போடணும். ஏன்னா சைனிங்காக நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து நூலுக்கு அடியில் ஊசியை வச்சுட்டு ஒரு டைம் மட்டும் சுற்றி அந்த பக்கத்துலேயே குத்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான முடிச்சு தையல் கிடச்சிரும். சிக்காகாமல் மட்டும் நம்ம வந்து பொறுமையாக போடணும். இது வந்து அடைக்கிறதுக்கு சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளவர் போட்டிங்க அப்படின்னா அந்த இதழ் ஃபுல்லாக அந்த முடிச்சு தையலை வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இது போல் பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக போடணும். முடிச்சு தையல்லே 2 ஸ்டிச் நம்மளுக்கு இருக்குது. பாருங்கள் பக்கத்தில் அடியிலருந்து நம்ம ஒரு குத்து குத்துறோம். இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு குத்து குத்துனதுக்கு அப்புறமா நூலுக்கு அடியில் ஊசியை வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றி அந்த நம்ம குத்துன இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஊசியை குத்தி அடியில் கொண்டுட்டு போயிடணும். நூல் பார்த்திங்கன்னா மேலே நம்ம ஒரு விரலை வச்சு பொறுமையாக இது பண்ணணும். இல்லாட்டினா சிக்காயிடுச்சுன்னா கொச கொசன்னு நூல் தெரியும். சிக்காகாமல் பொறுமையாக நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள் இந்த முடிச்சு தையலை நீங்கள் வந்து போட்டு போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த ஸ்டிச்சை பயன்படுத்தி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள். ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம குத்தி சிக்காகாமல் அழகாக நீட்டாக நம்ம வந்து பொறுமையாக போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து விரல் பகுதினால் நம்ம வந்து பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கள் அழகாக நம்மளுக்கு புள்ளி மாதிரி வரணும். இப்போ அடுத்த ஸ்டிச் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா இந்த முடிச்சு தையல்லையே மேலே வந்து ரிங் மாதிரி வரும். இந்த இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி போடணும் பாருங்கள். ஆரம்பத்தில் நம்ம வந்து அந்த முடிச்சு தையலுக்கு எப்படி போட்டோமோ அந்த மாதிரி போட்டுட்டு 2வது டைம் வரும்பொழுது மேலே வந்து அப்படியே லைட்டாக அந்த மாதிரி ஹோல் மாதிரி வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஒரு குத்து குத்துவோம். இப்போ பாருங்கள், நம்ம அடியிலேருந்து ஊசியை மேலே கொண்டுட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நூலுக்கு அடியில் ஊசியை வச்சுக்கலாம். பாருங்கள், நூலுக்கு அடியில் ஊசியை வச்சு ஒரு சுற்று சுற்றி பக்கத்தில் ஒரு குத்து குத்திக்கலாம். குத்திட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம விரல் பகுதியில் அந்த நூலை வச்சுட்டு ஃபுல்லாகவே ஊசியை இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு தையல் மாதிரி வந்துடும். இது ஃபுல்லாகவே இழுக்காமல் மேலே மட்டும் ஒரே ஒரு ரிங் வர்ற மாதிரி பொறுமையாக வச்சுட்டு அந்த ரிங் மேலே நம்ம விரல் பகுதியை வச்சு அழுத்திட்டோம் அப்படின்னா இது ஒரு வகையான முடிச்சு தையல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பக்கத்தில் குத்திட்டு ஃபுல்லாகவே அடியில் ஊசியை இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இழுத்துக்கலாம். இந்த நூலை பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நூலை விரல் பகுதியை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு பாருங்கள், ஃபுல்லாக இழுக்காமல் குட்டியாக ஒரு ரிங் வச்சுட்டு மேலே அந்த ரிங் மேலே விரல் பகுதியை வச்சு அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகான முடிச்சு தையல் கிடச்சிரும். இப்போ அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ பீட்ஸை பயன்படுத்தி தான் சூப்பரான ஒரு தையல் வந்து நம்ம போட போகிறோம். இதுக்கு திலகம் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். திலகம் ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த திலகம் ஷேப்போட அவுட்லைனில் பாருங்கள், இந்த க்ளூ வச்சு நம்ம வந்து அந்த லைன்லேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆரி ஒர்க்குக்கு எந்த இது நம்ம பயன்படுத்தணுமோ அதை தான் பயன்படுத்தணும். இப்போ என்கிட்ட அந்த இது இல்லாதனால நான் பேப்ரி க்ளூ தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த லைன்லேயே நம்ம வந்து அந்த செயின் ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், அந்த ரவுண்டு ஃபுல்லாக அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே அழகாக நீட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். நல்லா இது வந்து காயணும். காய்ச்சதுக்கு அப்புறம்தான் நடுவில் வந்து க்ளூ வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த மைக்ரோ பீட்ஸை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து போடணும். நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா அந்த சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், அந்த க்ளூவை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோ பீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பொடி சைஸில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கசகசா மாதிரியே இருக்கும். இந்த மைக்ரோ பீட்ஸை எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே தூவி விட்டுறலாம். ஃபுல்லாக வந்து ஒரு கேப் தெரியாமல் ஃபுல்லாக தூவி விட்டதுக்கு அப்புறமா நல்லா காயணும். இது வந்து ஒரு அரை மணி நேரமாவது நம்ம அந்த க்ளூ ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய க்ளூ போட்டிங்கன்னா நம்மளுக்கு 5 நிமிஷத்துலேயே காஞ்சிரும். இந்த ஃபேப்ரிக் க்ளூ நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் இதை தான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதை குப்பரை கவுத்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பீட்ஸ்லாம் கீழே விழுந்துடும். நம்மளுக்கு நடுவில் இந்த டிசைன் கிடச்சிரும். இதை பயன்படுத்தி நம்ம எல்லாம் இந்த ஸ்லீவுக்காக இருக்கட்டும், நெக்குக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து செயின் லேஸை வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் தைக்க போகிறோம். பாருங்கள், எப்படி இது ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போடணும். ஒட்டிட்டு தையல் போடக்கூடாது. செயின் லேஸை அப்படியே வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில வந்து நம்ம அழகாக வந்து நம்ம வந்து தையல் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோன் வச்சுட்டு குறுக்க வந்து ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு நாட் போட்டுக்கணும். பாருங்கள், அப்படியே அடுத்த செயினுக்கு நேராக வரணும். ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸாக வரணும். ஃபஸ்ட்டு வந்து குறுக்க வந்துட்டு அப்படியே இந்த சைடு நீளமாக வரணும். அப்புறம் குறுக்க அந்த சைடு அப்படியே மாற்றி மாற்றி பாக்ஸ் மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் குறுக்க போட்டு பக்கத்தில் ஒரு லாக் போடுறதுக்காக குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே நீளமாக போட்டுட்டு அடுத்த ஸ்டோனுக்கு இடையில குறுக்க நம்ம வந்து குத்தணும். இது போல் பாக்ஸாக நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும்.
ஏன்னா இந்த ஆரி ஒர்க்குக்கு அந்த செயின் லேஸை பயன்படுத்தி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வரும். அதனால் இந்த ஸ்டிச் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு போட்டு பாருங்கள். இது போல் பாருங்கள், மாற்றி மாற்றி நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி பாருங்கள், வரிசையாகவே நம்ம வந்து ஃபுல்லாகவே தைக்கணும். ஊசி நூல் பயன்படுத்தக்கூடாது. எல்லாமே ஆரி ஊசியில் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம பார்க்கலாம். இது போல் நேராக லைன் போட்டுட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்டிச் பார்த்திங்கன்னா கோதுமை கதிர் பீட்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம். இந்த வகை ஸ்டிச் வந்து சிம்பிளாக அப்படியே கொடி மாதிரி உள்ள டிசைனுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் பயன்படுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்லீவுக்காக இருக்கட்டும், நெக் பகுதிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு அந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாகவே பாருங்கள், நம்ம செயின் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நாட் வந்து பக்கத்தில் நம்ம எப்போதும் போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். மாற்றி மாற்றி இந்த மாதிரி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ சைடில் பாருங்கள், நம்ம வந்து பென்சில் அல்லது கெச் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறதுக்காக தான் கெச் வந்து நான் பயன்படுத்துகிறேன். மற்றபடி நீங்கள் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து நேருக்கு நேராக லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கோதுமை பீட்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரியே இருக்கும். நார்மலாக நம்ம வந்து சுகர் பீடு எப்படி கோர்ப்போம், பெரிய பீடெல்லாம் எப்படி கோர்ப்போம், அந்த மாதிரி மெத்தடில் தான் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு பீடை எடுத்து இது போல் கோர்த்துட்டு பக்கத்தில் நம்ம வந்து நாட் போட்டுறணும். ஒவ்வொரு பீடுமே கோர்த்த உடனே நாட் போட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு நாட்டும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் நாட் கூட நம்ம போட்டு அழகாக நீட்டாக டைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீடுக்குமே தனித்தனியாக முடிச்சு போட்டால் அடுத்த பீடு இந்த மாதிரி கோர்க்கணும். பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். நம்ம ஸ்லீவுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நீளமாக லைன் போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக ஹெவி ஒர்க்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கே போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் பாருங்கள், வரிசையாக நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக கோர்த்துட்டு தனித்தனியாக டபுள் நாட் அல்லது சிங்கிள் நாட் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாகவே இந்த பீடை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது லைன் பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு நேராகவே அந்த பாசியை வந்து இந்த ஷேப்பில் கிராஸாக வரணும்.
நம்ம கோடு எப்படி போட்டிருக்கோமோ லைன் எப்படி போட்டிருக்கோமோ அந்த பொசிஷனில் தான் அந்த பீடுமே நம்ம வந்து கோர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ கீழே இருக்கக்கூடிய 2வது லைன் பார்த்தீங்கன்னா நீங்களாகவே போட்டு பாருங்கள். அது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம். நீங்களே போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நல்லா நம்ம டைட்டாக நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஸ்டோனை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இது சுகர் பீடை வச்சு ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். இந்த வகை ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரைடல் டிசைன் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்லீவுக்கு பாக்ஸாக கிராஸாக பாக்ஸாக போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயுமே இந்த ஸ்டோனை ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனோட அவுட்லைனில் சுகர் பீடு கோர்த்து தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஹெவி லுக்காக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த க்ளூ வந்து கொஞ்சம் போல் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த க்ளூ தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் பயன்படுத்தக்கூடிய இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இதை வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பெரிய குந்தன் ஸ்டோனை வந்து ஃபுல்லாகவே ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறமா 5 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறமா தான் அவுட்லைனில் பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீடு வந்து நம்ம போடணும். கண்டிப்பாக இது போட்டு பாருங்கள். நிறையா ஒர்க்குக்கெல்லாம் இந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். நெக்குக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். ஸ்லீவுக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ப்ரைடல் ஒர்க்குக்கெல்லாம் இந்த குந்தன் ஒட்டிட்டு அவுட்லைன் பார்த்திங்கன்னா சுகர் பீடை வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டிச் எல்லாமே நீங்கள் போட்டு போட்டு நல்லா பழகுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா கிளாஸுக்கான ஸ்டிச்சுமே நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.